வெல்கம் டு ஒரிஜினல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடத்தப்பட இருக்குது. ஸோ இது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் பாட்னி. ஸோ பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, 2 மார்க் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்கு, 3 மார்க்கு, ஸோ எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் பண்ணக்கூடிய பேஜ் இப்படி தான் இருக்கும். அரசு தேர்வுகள் துறை எக்ஸாமினேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டு டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க், 30 மார்க் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலு ப்ளஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். இவங்க 70க்கு 64 எடுத்திருக்காங்க. பண்டல் நம்பர் 7, பேக்கெட் நம்பர் 7, ஸ்கிரிப்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை இங்கே பார்த்தீங்கன்னா வினா வாரியாகவும் பக்க வாரியாகவும் கொஸ்டின் வைஸும் பேஜ் வைஸும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 64 எடுத்திருக்காங்க. இங்கே கேஇ எஸ்ஓசி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போடுவாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டு அழகாக பார்த்தீங்கன்னா 1 மார்க் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. மற்றபடி 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எல்லாம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 3ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம்னா என்ன, இதில் இட் இஸ் யூஸ்டு டு டெவலப்டு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, மெச்சூரிட்டி ஆஃப் ஆன்ஜியோஸ்போம், சைக்கோ டிவைட ஆஃப்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம். அதே மாதிரி கோடாமினன்ஸ்னால் என்ன, த பினாமினன் விச் இன் 2 alleles ஆர் போத் எக்ஸ்பிரஸ்டு ஹெட்ரோசைகோட் இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்பு, கேமிலியா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்ன, சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இஸ் ஏ dried cell of microorganism used as a protein supplement in human food and animal feed. It is used to cosmetic, healthy hair and skin. It used to food industry, aroma, commercial vitamin carrier. It is used to leather industries or paper industries. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். இது பார்த்தீங்கன்னா ஜீன் ப்ரெசன்ட் இன் குரோமோசோம், இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீனு, இதில் சேம் குரோமோசோம் ப்ரெசன்ட் இன் ஹோமோலோகஸ் குரோமோசோம், கிராசிங் பிட்வீன் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆஃப் நியூ ஜீன் காம்பினேஷன் இருக்கும், த இன்க்ரீஸ் இன் பவர் வேரியபிலிட்டி ஆஃப் ஜீன் காம்பினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரையோ ப்ரிசர்வேஷன். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆல்சோ கால்ட் as க்ரையோ கன்சர்வேஷன். இட் இஸ் த possessed by the organelles, any other biological enzymes and subjected to the preserved very low temperature of -90 degrees Celsius using the liquid nitrogen. The total activities of enzyme will be stop and for dormant stage. This is or actively by bringing to the room temperature for any other work. The productive agents like dimethyl sulfide, sucrose, examples இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசிஸ்னா என்ன, GHL was his first scientist used the term of heterosis. The superiority of F1 hybrid performance over it is a parent plant is called heterosis. இது 2 டைப் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று யூ ஹெட்ரோசிஸ், இன்னொன்று சூடோ ஹெட்ரோசிஸ். அடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர். இது புக் பேக் தான், இதை நல்லா படிச்சுக்கோங்க. The flowers are generally large or small. The aggregated within for dense inflorescences. The flowers are brightly colored, attract insect. The pollen and nectars are floral reward for visitor. The produced in scented in nectars. The pollination or the floral reward in pollen grain. The flowers are the elongated within spike inflorescences. The epiphyllous flowers are well elongated and large. அடுத்து fermentation industry. ஸோ fermentation industry அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். த ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் பயோமாஸ் ஜாஸ் algae, fungi, yeast, dried cells of microorganism and used as a protein supplement as a SCP for human food and for animal feed. Next microbial metabolites na enna, the microbes produced useful the man and animals, the called microbial metabolites. It has a 2 types. ஒன்று primary microbial metabolites இருக்கும், இன்னொன்று secondary microbial metabolites பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா primary மைக்ரோ மெட்டபாலைட்ஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக்ரோ மெட்டபாலைட்ஸ், பெனிசிலியம், கிரைசோசினம். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க.
இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒன்று நம்ம பியூர் சயின்ஸ்க்கு அப்படிலாம் பயாலஜிக்கு எதிர்பார்க்கலாம். பயோ கன்சர்வேஷனா, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, அதேமாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் சீர் டிஸ்பர்சல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் அழகாக நீட்டாக படித்து முக்கியமான கீ பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்டை தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் வார்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின் குளோபல் வார்மிங்கிட்டே டீஃபாரஸ்ட்ரேஷனு, அதே மாதிரி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சோஷியல் ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். த இன்க்ரீஸ் ஆஃப் குளோபல் டெம்பரேச்சர் டியூ டு த இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆஃப் அண்ட் கால்டு குளோபல் வார்மிங். எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். இந்த குளோபல் வார்மிங் பிளான்ஸில் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன் ட்ராபிக், ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் ஹீட் வேவ்ஸ், இன்க்ரீஸ் இன் வெக்டர் அண்ட் எபிடமிக், வாட்டர் கிரைசஸ் அண்ட் ஃபார் டிக்ரீஸ் இன் இரிகேஷன், இன்டென்ஸ் ஃபார் ஃபுட் ஃப்ளோ இன்க்ரீஸ், சேஞ்ச் இன் ஃபார் ஃப்ளவரிங் சீசன் டியூரேஷன், சேஞ்ச் இன் ஃபார் ஃப்ளவரிங் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ crop variety which is a 2 or more genes are linked or genetically crossed in together that result for progeny in called hybridization. It consists of 4 type: intervarietal hybridization, intravarietal hybridization. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குது. ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் எழுதாதனால மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பியூர் சயின்ஸ் பாட்னி மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் எப்படி பண்ணுறாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், என்னென்ன முக்கியமான கீ பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணணும். இப்போ இவங்க பென்சிலில் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் பண்ணி ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. எங்கேயுமே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க மாட்டாங்க. ஸோ இதே போல் ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அதே மாதிரி அக்கௌண்டன்சி, காமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்கமிங் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம தான் பியூர் சயின்ஸ் பாட்னி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் தொடர்ந்து கேட்பாங்க. இன்சைட் கொஷின் தான். பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக் பேக்கை காட்டிலும் இன்சைடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக சயின்ஸ் குரூப்புங்கிறதுனால இன்சைடில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அந்த கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கான பணிகளும் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ வீடியோ பண்ணி தான் கண்டக்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.